அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 13/2/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 - 4:30 மணி வரை. கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:35 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்களா? இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளிவரவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? அதுக்கு சரியான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட நல்ல பரிகார பலன் கேட்கணுங்க. அனுபவ ரீதியாக நிறைய பேர் நான் இந்த இடத்துல பார்த்து என் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வாக்குவாதம் எழ வாய்ப்புள்ளதால் உரையாட தொடங்கும் முன்பு முறையாக யோசிக்க வேண்டும். வெளிப்படையான அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. பணியை பொறுத்தவரை துல்லியமாகவும் தரத்துடனும் மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறப்பு. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. தேவையற்ற செலவினங்களை செய்து முடிப்பீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் அதிகமான கவனம் வேண்டும். சளி, முதுகுவலி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள். முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள். உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தரமான நேரங்களை செலவழிப்பீர்கள். இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும். பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் இன்று அதிகமாக கிடைக்கும். அதை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்துவீர்கள். திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயல்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படலாம். இன்று வளமான நாளாகவும் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்று சில பதட்ட நிலை காணப்படும். மூளைக்கு சிறிது ஓய்வு கொடுப்பதன் மூலமாக சிறந்த முடிவை எடுக்க முடியும். பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று அதிகமாக காணப்படும். பணிகளை மேற்கொள்ளும் போது சில தவறுகள் நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இது மிகவும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் போதிய அளவு காணப்படாது. பொறுப்புகளை கையாள்வதே கடினமாக உணர்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்படலாம். அமைதியாக இருப்பது நல்லது. பிரார்த்தனை மேற்கொள்வது சிறப்பு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வளர்ச்சி குறைந்து காணப்படலாம். தேவையற்ற கவலைகள் வருத்தத்தை கொடுக்கலாம். அத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் செய்யக்கூடிய தவறுகள் காரணமாக மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள். பணியில் நல்ல கவனம் வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடனான உறவுமுறை சுமூகமானதாக இருக்காது. பிரச்சனைகளை சமாளிக்க துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம். இதனை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால் மற்றும் தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைய முடியும். இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலமாக பயன்பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணிக்கு பாராட்டு பெறுவீர்கள். கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் பெற வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நண்பர் வீட்டு திருமணத்தில் பங்கு கொண்டு மகிழ்வீர்கள். இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வலுவான நிதி ஆதாரத்தை அமைத்துக் கொள்வீர்கள். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக விழிப்புணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக மகிழ்ச்சியும் ஆறுதலும் கிடைக்கும். இன்று அனுபவ அறிவு நல்ல ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. அதிக பணிகள் இருந்தாலும் அதை சுற்றி கவலைப்படாமல் இருப்பது நல்லது. பணிகள் சுமூகமாக நடக்க கை தேர்ந்தவர்களுடைய ஆலோசனையை பெறுங்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை தேவையற்ற வார்த்தைகள் பேச வாய்ப்புள்ளது. அதனை தவிர்க்க துணையோடு பேசுவதை தவிர்ப்பதே நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக அனைத்தும் சுமூகமாக செல்லும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும். பதட்டமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. இதற்கு இடம் கொடுக்காதீர்கள். அமைதியாக இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட ஆற்றக்கூடிய ஸ்திரத்தன்மை காணப்படாது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்காது. மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை மனக்குழப்பம் காரணமாக உங்களிடம் துணையிடத்தில் அமைதியை இழப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை அவசரம் காரணமாக வேலையற்ற பண செலவுகள் ஏற்படலாம். அதற்காக பிறகு வருத்தப்பட நேரிடலாம். இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில சவால்கள் எழ வாய்ப்புள்ளது. இன்று பாதுகாப்பின்மை காணப்படலாம். இது உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுக்கலாம். ஆன்மீக ஈடுபாடு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் உங்களால் முடிக்க முடியாது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம். சில பிரச்சனைகள் காரணமாக இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படலாம். இந்த சூழ்நிலையை சமாளிக்க பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய குடும்ப பொறுப்புகள் காரணமாக அதிக செலவுகள் ஏற்படலாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. கால்வலியும் ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் மேற்கொள்வதன் மூலமாக நிவாரணம் பெறலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது. புத்திசாலித்தனத்தோடு இன்று செயல்படுவீர்கள். இன்று புதிய முயற்சிகள் லாபகரமானதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலும். இன்று நீங்கள் தொழில் சார்ந்த முறையில் பணிகளை உற்சாகமாக முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் உங்களது துணை உறவின் மதிப்பை புரிந்து கொள்வார். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று சிறந்த நாளாக அமைகிறது. இன்றைய நாள் உங்களால் அதிகமாக சேமிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று காணப்படக்கூடிய கூடுதல் சக்தி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. இன்று சுய முன்னேற்றத்திற்காக முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகள் எளிதாக இருக்கும். நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை திருப்திகரமான நிலை காணப்படும். தரமான பணிகளை வழங்கி மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சியை பராமரிப்பீர்கள். சுமூகமான சூழ்நிலை காணப்படும். உறவின் நல்லிணக்கம் காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படுகிறது. நிதி நிலைமையை இன்று சிறப்பாக செயல்படுத்துவீர்கள். இன்றைய நாள் ஆன்மீக செலவுகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும் அளவிற்கு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் இன்று காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதற்கான இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று சுமூகமானதாக அனைத்தும் காணப்படும். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது. திருப்தி நிலை குறைந்து காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று
துணையுடன் பேசும்போது பொறுமையை இழப்பீர்கள். இது எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கி உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை குறித்து கவலை காணப்படலாம். இதனால் செலவுகள் அதிகமாக காணப்படலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.